சோஜோவுக்கு வயசு 16 தான். ஆனா இந்த பூமி பார்த்த தனியா தூக்கிட்டு இருந்தா, இல்ல பழிவாங்க துடிக்க ஒரு பிசாச்சோட பார்த்த தூக்கிட்டு இருந்தா. அவன் பேரு கெங்காய். அவன் சோஜோவோட ஒவ்வொரு நொடியும் பயமுறுத்திக்கிட்டே இருந்தா. எப்போதும் பதுங்கி இருந்து பார்க்க ஒரு ஆபத்து மாதிரி. ஆரம்பத்துல அது சின்ன சத்தமா இருந்துச்சு, கேட்கவே பயமா இருக்கும். அது சோஜோவுக்கு உடம்பு செலிர்க்க வச்சிடும். அப்புறம் கனவுல சூட பயமுறுத்துவா. கென் கையோட ஊதா கண்ணு கோபத்துல எரியும். சோஜோவுக்கு எங்க போய் தப்பிச்சு போறதுன்னே தெரியல. கென் கையோட பிடி ஒரு சாவு வீட்டு துணிய மாதிரி அவனை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிசாசு சொல்லுச்சு, சோஜோ தான் அவன சாவுக்கு காரணம்னு, அவனை ஏமாச்சிட்டான்னு. ஆனா சோஜோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா இருந்துச்சு. அளவுக்கு மிஞ்சின பலம் கொண்ட ஒரு ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க சோஜோ தினமும் போராடிக்கிட்டே இருந்தா. சோஜோவுக்கு சுதந்திரமா வாழணும்னு ஆசை, பயம் இல்லா வாழணும்னு ஆசை. ஆனா அந்த சுதந்திரத்தை அடைய எவ்வளவு வலி, எவ்வளவு தியாகம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. ராயன் சோஜோவுக்கு வெறும் நண்பன் இல்ல, அவன் நம்பிக்கை இழந்த நேரத்துல கிடைச்ச ஒளிவிளக்கு மாதிரி. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சாங்க. இருவரும் தனிமை அனுபவிச்ச பசங்க. அவங்களோட நட்பு கஷ்டங்கள் உருவானது. கென் கையோட கோபத்துல இன்னும் பலமாச்சு. ராயன் பயமே இல்லாதவன். எந்த ஆபத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு, எந்த பேயை எதிர்த்து நிக்கிறதுக்கும் அவன் எப்போதும் தயாரா இருப்பான். பாதாள உலகத்துல இருக்க பேய்கள் எல்லாம் அவனை எதிர்த்து நிச்சு பார்த்திருக்காங்க. அதனால அவனுக்கு வேகமா யோசிக்க தெரியும், வேகமா வால் சுழற்ற தெரியும். சோஜோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ராயன் துணிச்சலா முன்னாடி போயிடுவான். சோஜோ இருட்டு பார்க்கிற இடத்துல ராயன் சவால் பார்ப்பான். சேர்ந்து அவங்க யாராலும் வெல்ல முடியாத சக்தி மாதிரி இருந்தாங்க. அவங்க நட்பு அது மாதிரி இருந்துச்சு. ஆனா விதி வேறு மாதிரி எழுதி வச்சிருந்துச்சு. அந்த சாபத்தை உடைக்க அவங்க பாதாள உலகத்துக்குள்ள போனாங்க. அங்க எல்லாமே நெருப்பு, எல்லாமே இருட்டு. அங்கதான் அவங்க சாராவ் சந்திச்சாங்க. அவ வேற மாதிரி பேய், தீ மாதிரி சிவப்பு முடி, குத்துற மாதிரி பச்சை கண்ணு. அவ அழகா நடப்பா, ஆனா அவ பேங்கிறத மறந்துட சூடாது. ராயன் பயமே இல்லாவன். அவனுக்கு எல்லாரையும் பத்தி அக்கறை இருக்கும். அவன் சாராவோட பேய் முகத்துக்கு பின்னாடி இருக்க நல்ல இதயத்தை பார்த்தான். அவ வலிய பார்த்தா, அவ தனிமையை பார்த்தான். இருட்டு உலக விட்டு வெளியே வரணும்னு அவ படுற கஷ்டத்தை பார்த்தான். எல்லாத்துக்கும் மேல அவள் காதலிச்சான். ராயனோட அன்பு சாராவ மனசை தொட்டுச்சு. அவன நம்பிக்கை அவள் மனசு மாத்திச்சு. அவளும் அவனை காதலிக்க ஆரம்பிச்சா. அவங்களோட காதல் தப்பு, ஆபத்து, இருட்டு உலகத்துல ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி. ஆனா சில காலம் அது போதும்னு நினைச்சாங்க. கடைசியா அவங்களோட பயணம் கென் கையோட இடத்துக்கு வந்து நிறுத்துச்சு. அது எப்போதும் சாயங்காலம் மாதிரி இருட்டா இருக்கும். கென் கையோட கோபம் காத்துல சூடு இருந்துச்சு. சோஜோவுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா அவன் தொடர்ந்து நடந்தா. சுதந்திரம் கிடைக்கும்னு நம்பிக்கை, ராயனோட ஆதரவு இருந்தது. கென்காய் அவங்களுக்கா காத்துக்கிட்டு இருந்தா. நெருப்புல சுத்தப்பட்ட ஒரு ராட்சதன் மாதிரி இருந்தா. அவன் ஊதா கண்ணு சோஜோவை பார்த்து கோபத்துல எரிஞ்சிச்சு. அவன் பேசின சத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சோஜோ மேல தேஸ் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி குற்றம் சாட்டினா. அவனால தான் நான் இப்படி ஆனேன்னு சொன்னா. சோஜோ எல்லாத்தையும் மறுத்தா. ஆனா கென் கேட்கவே இல்ல. அவனுக்கு பரி வெறியும் கோபமும் தலைக்கு ஏறி போயிருச்சு. சோஜோவை சும்மா வேட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. கடைசி போர் ஆரம்பிக்க போகுது. அந்த போர் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. கென் கை 100 வருஷமா அடக்கி வச்ச கோபத்துல பயங்கரமா போராடினான். ராயன் எப்போதும் மாதிரி சோஜோவை காப்பாத்த முன்னாடி வந்தான். அவன் துணிச்சலா போராடினான். அவனோட வால் வெளிச்சத்துல ஒரு வெள்ளி கம்பி மாதிரி இருந்துச்சு. ஆனா கென் கை ரொம்ப பலசாலி. அவன் கைய ஒரு தடவை சொடுக்கி சோஜோவை தூக்கி எறிஞ்சான். சோஜோ பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னான். அவனோட நண்பன் சொந்த தம்பி மாதிரி இருந்த ராயன் கீழே விழுந்து கிடந்தான். அவன் கண்ணுல இருந்த வெளிச்சம் மெதுவா போயிட்டு இருந்துச்சு. வேணா சோஜோ கத்தினா. அவன் குரல வலியில நடுங்குச்சு. சோஜோவ துக்கம் சூழ்ந்து கொண்டது. ராயனோட உயிரற்ற உடலை பார்த்தா, ரத்தத்தை பார்த்தா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உடைஞ்சு போச்சு. எவ்வளவோ நாள் அவனை பயமுறுத்திக்கிட்டு இருந்த பயம் இப்போ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பழி வெறி எரிஞ்சிச்சு. அவன் கண்ணுல பயமும் சந்தேகமும் இருந்த இடம் இப்போ பச்சை நெருப்பு இருந்துச்சு. அவனுக்குள்ள இருந்த சக்தி வெளியே வந்துச்சு. அவன் எழுந்து நின்னா. கென் கையை பார்த்து நின்னா. அந்த பிசாசு அப்போதான் முதலா பயத்தை உணர்ந்தது. அவன் எவ்வளவோ நாள் பயமுறுத்தின பையன் இல்ல. இவன் ஏதோ ஒண்ணு, ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. சோஜோ பார்க்கவே சின்ன பையனா இருந்தா.
ஆனா அவ கோபத்துல பயங்கரமா தாக்கினா. அவன் ஒரு சுள்ள காற்று மாதிரி நகர்ந்தா. அவனோட வால் பச்சை நெருப்பு மாதிரி இருந்துச்சு. கெங்காய் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னா. அவன் எதிர்த்து போராட முயற்சி பண்ணா. ஆனா ஒன்னும் பயன் இல்ல. சோஜோ தொடர்ந்து தாக்கினா. அவனோட ஒவ்வொரு அடியிலும் துக்கமும் கோபமும் இருந்துச்சு. கடைசியா ஒரு முறை கத்தினா. அவனோட வால் கெங்காயோட நெஞ்சில நுழைச்சா. கெங்காயோட ஊதா நெருப்பு அணைஞ்சு போச்சு. கெங்காயோட உருவம் காத்துல கரைஞ்சு போச்சு. அப்போ இருட்டுல இருந்து ஒரு உருவம் வந்துச்சு. சாரா. அவ சோஜோவை நெருங்கி வந்தா. அவ கண்ணுல துக்கமும் பிரமிப்பும் கலந்து இருந்துச்சு. முடிஞ்சு போசே அவ சொன்னா. அவ குரல் அமைதியா இருந்தாலும் உறுதியா இருந்துச்சு. ஆனா இது ஆரம்பம்னு நினைச்சுக்கோ சோஜோ. ஒரு புது போர் வரப்போகுது. அந்த போர் பூமியையும் சொர்க்கத்தையும் உழுக்கும். நீ. அவ சோஜோவோட தோல்ல கை வச்சா. அவ தொடுதல் வலி குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. நீதான் அந்த போரோட நடுவுல இருக்க.